பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுவது என்பது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு புதியதில்லை. கடந்த காலங்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தே மாநில சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டவர். கடந்த தேர்தலின் போது மெஜாரிட்டி பெறாததால் பாஜகவின் தயவை நாடியே ஆட்சியை பிடித்திருந்தார். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் எதையுமே நிதிஷுக்கு பாஜக அப்போது தரவில்லை. இதையடுத்து கூட்டணியில் விழுந்த விரிசல் நாளடைவில் பிளவை தந்துவிட்டது. பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை காங்கிரஸ் இடதுசாரிகளின் தயவுடன் உருவாக்கினார். ஆனால் அங்கேயும் அதிருப்தி எழுந்து இந்தியா கூட்டணியில் இருந்தும் விலகி மறுபடியும் பாஜக பக்கம் சாய்ந்துள்ளார் நிதிஷ். அத்துடன் ஒரு படி மேலே போய் பிரதமர் மோடியின் கால்களில் விழுந்து ஆசி பெற முயலும் அளவுக்கு நிதிஷ்குமாரின் விசுவாசம் வளர்ந்துள்ளது பலரது கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்து வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் பீகாரில் உள்ள நவாதா மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு வணங்க முயன்றார். கால்களில் விழவந்த நிதிஷ்குமாரை பிரதமர் மோடி தடுத்து நிறுத்தினார். இந்த சம்பவம் தேசிய அளவில் கவனத்தை பெற்றிருந்தது. இந்நிலையில் பாகல்பூரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அரசியல் புத்தி வகுப்பாளரும் ஜன் சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றிருந்தார். அப்போது அவர் கூறியதாவது, நிதிஷ்குமாருடன் கடந்த காலத்தில் பணியாற்றிய நான் இப்போது அவரை ஏன் விமர்சிக்கிறீர்கள் என்று என்னிடம் மக்கள் கேட்கிறார்கள். அப்போது அவர் வித்தியாசமான மனிதராக திகழ்ந்தார். அப்போது அவரது மனசாட்சியை விற்பனைக்கு வைக்கவில்லை. ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்தவர். அந்த காலங்களில் அவர் சுய மரியாதையுடன் இருந்தார். ஆனால் ஒரு மாநில தலைவர் என்பவர் மாநிலத்தின் மக்களின் பெருமையாக திகழ்பவர். ஆனால் நிதிஷ்குமார் பிரதமர் மோடியின் கால்களை தொட்டு பீகாருக்கே பெருத்த அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார். மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு நிதிஷ்குமார் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தன்னுடைய செல்வாக்கை எவ்வாறு பயன்படுத்துகிறார்? மாநிலத்தின் நன்மைக்காக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தவில்லை. 2025 சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜக ஆதரவுடன் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்காக பிரதமர் மோடியின் கால்களில் விழுகிறார் என்று காட்டமாக தெரிவித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை கடந்த 2022 ஆண்டே அரசியலில் பிரவேசிக்க இருப்பதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மறைமுகமாக பதிவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் பீகார் முழுவதும் 3000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அறிவித்தார். அந்த வகையில் எப்படியும் வரப்போகும் 2025 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடப் போகிறார் என்ற கருத்துகள் வட்டமிட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் நிதிஷ்குமாரை பகிரங்கமாகவே விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி வருகிறது. அது மட்டுமல்ல, எப்படியும் இந்தியா கூட்டணியில் இணைந்து பாஜகவுக்கு செக் வைப்பார் என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென பாஜக பக்கம் சாய்ந்ததுடன் பிரதமரின் காலை பிடித்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டும் அளவுக்கு நிதிஷ்குமார் வந்துவிட்டாரே என்ற தேசிய அளவிலான அதிர்வலை இன்னமும் அரசியல் களத்தில் நிலவி வருகிறதாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.